இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மார்ட்டின் லூத்தர் நாட்களில் அநேகர் வெளிச்சத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அதிலே நடந்தார்கள். தேவனுடைய ஒரு சாட்சி கொல்லப்பட்ட போது 2 அல்லது அதற்கு அதிகமான சாட்சிகள் கொல்லப்பட்ட சாட்சியின் இடத்தை எடுக்கும்படி எழுப்பப்பட்டார்கள். ஆனால் சாத்தான் திருப்தி அடையவில்லை. உடலின் மீது மட்டும்தான் அவனுக்கு அதிகாரம் உண்டு. அவனால் விசுவாசிகள் தங்களது நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் விட்டுவிடும்படி செய்ய முடியாது. மரணத்திலும் நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் இருக்கும் சவாமை என்னும் பிரகாசமான நம்பிக்கையை கொண்டவர்களாக வெற்றி சிறந்தார்கள். அவர்களது சக்தி மனித சக்திக்கும் மேம்பட்டதாக இருந்தது. அவர்கள் ஒரு கணமும் தூங்க துணியாமல் தங்களை சுற்றிலும் கிறிஸ்துவ சீர்திருத்த காரியங்களை சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் காணப்பட்டார்கள். ஆவிக்குரிய பகைவர்களிடத்தில் மட்டுமல்ல, மனிதர் உருவிலே விசுவாசத்தை விட்டுவிட்டு அல்லது மரிக்க ஆயத்தமாயிரு என்று தொடர்ந்து கத்திக்கொண்டிருக்கும் சாத்தானிடத்திலும் போராட்டத்திற்காக ஆயத்தமாக இருந்தார்கள். இந்த சில கிறிஸ்தவர்கள் தேவனிடத்தில் மிக உறுதியாக இருந்தார்கள். கிறிஸ்துவின் பெயரை தரித்து கொண்டு அவருடைய ஊழியத்திலே கோழையாய் இருப்பவர்கள் உலகத்தின் அரை பங்களவு இருந்தாலும் அவர்களால் பயனில்லை. ஆனால் தேவனிடத்தில் உறுதியாக பற்று வைத்திருக்கும் இந்த ஒரு சில கிறிஸ்தவர்களே தேவனுடைய பார்வையில் மிகவும் அருமையாக காணப்பட்டார்கள். சபை உபத்திரவப்படும் பொழுது அதன் அங்கத்தினர்கள் இணைந்திருந்தார்கள். ஒருவரை ஒருவர் நேசித்தார்கள். தேவனில் பலன் கொண்டிருந்தார்கள். சபையோடு இணைந்திருக்க பாவிகள் அனுமதிக்கப்படவில்லை. கிறிஸ்துவிற்காக எல்லாவற்றையும் விட்டுவிட விருப்பமாக இருந்தவர்கள் மாத்திரமே அவருடைய சீசர்களாக இருக்க முடியும். இவர்கள் ஏழைகளாகவும் தாழ்மையாகவும் கிறிஸ்துவை போல் இருக்கவும் வாஞ்சித்தார்கள். இந்த அன்பின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட ஆவியானுடைய ஒத்தாசை நமக்கு தேவைப்படுகிறது. ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேசின இந்த அன்பின் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.